ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வார்டு ஒன்றில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நான் எடுத்துக்கட்டி சொல்லிட்டு இருந்தேன். அதேமாரி எங்கள் வார்டு பக்கத்தில் குப்பையை வந்து கொட்டி கிடக்குது. பல நாளாகவே நான் கவுன்சிலர் வந்ததுலேருந்து அந்த சைடு வந்து நகர் பகுதியில் இருக்கிற குப்பைலாம் பல வார்டுலேருந்து அந்த பகுதி தான் இப்போ தாழ்வான பகுதின்னு சொல்லி உள்ளே கொட்டிட்டு அசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வேறு நாற்றம் அடிச்சுட்டு பல முறை அந்த எம்ஹெச்ஓ மேடங்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வார்டு சூப்பர்வைசர் ஒரு தம்பி இருந்தாப்புல அவனை நெமோ பண்ணி கொடுத்துறாங்க. அவனை மட்டும் நெமோ பண்ணால் போதுமா, மற்ற வார்டு பகுதியிலேருந்து எத்தாந்து கொடுத்துற சூப்பர்வைசர் சேர்த்தானே நெமோ பண்ணுன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சரியான பதில் அளிக்கலை. அதேமாரி எங்கள் வார்டு பகுதியில் நகராட்சி குப்பை கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ ஆள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. அதேமாரி நகராட்சி பாதாள சாக்கடை எடுத்துக்கும் நான் பார்த்தது கிடையாது. நகரப்பகுதியிலே எங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே பாதாள சாக்கடை பிரச்சனை, குப்பை பிரச்சனை, தண்ணீர் வாட்டர் லைன் பிரச்சனை எல்லாமே இருக்குது. கேட்டதுக்கு அவங்க சரியான பதில் எனக்கு கொடுக்கல. அதை வந்து என்னை உட்கார சொல்லிட்டு என் பிரச்சனையை நான் சொல்ல உட்கார சொல்லிவிட்டு மற்ற வார்டு உறுப்பினர் பேச விட்றாங்க. அதிமுக வார்டு உறுப்பினர் பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து வார்டில் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. நகரத்தில் இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு எங்களை வந்து முடக்கிறாங்க. நீங்கள் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாம், இதுமாரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் மன்றத்தில் நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னா நம்ம எப்படி வந்து அந்த மன்றத்திலையும் நம்ம இதை பேச முடியும்? அதுக்கு நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு மக்களுக்கு சேவை ஒன்றுமே நடக்கலையே, அது நம்ம என்ன பண்ண முடியும்? ராஜினாமா தான் பண்ணிவிட்டு வெளில வர முடியும். மற்ற ஆளுங்களை என் கோரிக்கையை கேட்க மற்ற ஆளுங்களை பேச சொல்கிறப்ப அப்போ நம்மளை அதிமுக பேசுகிற வார்த்தைகளை வெளியில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம மக்களுடைய கோரிக்கை வந்து விழுப்புரம் நகர பகுதிய மக்களுடைய கோரிக்கை மன்றத்தில் எப்படி நம்ம பேச முடியும்? அதிமுக கவுன்சில் குறிப்பிட்டு பண்ணுறாங்களா சார்? இப்போ அதிமுக கவுன்சில், நான் அதிமுக கவுன்சில் தானே. அப்போ என்ன உட்கார கொள்ளத்துக்கு நான் நகர்மன்ற உறுப்பினர் நான் கேள்வி கேட்கக்கூடாதா? திருநாய் பிரச்சனை பற்றி நடவடிக்கை எடுக்கணும். என்ன சார்? தெருநாய் பிரச்சனை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எம்ஹெச்ஓன்னு சொல்கிறவங்க அவங்க வேலை என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியணும். அவங்க வேலை கரெக்டாக சுகாதாரம் கெட்டு போய் கிடக்குது. வரகாலம் மழை காலம் இப்படி குப்பையை கொட்டிக்கிட்டு பாதாள சாக்கடை நாற்றம் அடிச்சுக்கிட்டு குடிநீர் வாட்டரில் கலந்துட்டு வந்தோன்னா இதெல்லாம் அவங்க பேசக்கூடாது. வந்தோம் மீட்டிங்கில் வந்தோமா போகணுமான்னு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க உங்களுக்கு. சார், இந்த 4 வருஷத்தில் 1வது வார்டுக்கு என்ன தான் செஞ்சுருக்குறாங்க சார்? இப்போ எல்லா வார்டுக்கும் சேர்த்து சொல்கிற ஒரே விஷயம் என் வார்டுக்குன்னு இல்லை. என் வார்டில் நான் கேட்கறது ரயில்வே கேட்டுக்கிட்டே தண்ணி நிற்கிது. அதை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறேன். பாதாள சாக்கடை நான் வந்ததுலேருந்து கேட்டுக்கிறேன். எங்கள் நகர் ஓல்டு டவுனு வந்தது காலத்துலேருந்து நான் கேட்டுட்டுருக்கிறேன். இது வரைக்கும் பாதாள சாக்கடை இது வரைக்கும் என்ன இதே தெரியல. எக்ஸ்சேஞ்ச் ஏரியாவில் இப்போ வந்ததில்லை. நம்மளுக்கு ஓல்டு டவுன் அது இது வரைக்கும் பாதாள சாக்கடை எதுவுமே பண்ணலை. வாட்டர் லைனும் கேட்டுக்கிண்டாண்ட வாட்டர் லைன் கிடையாது. அந்த வாட்டர் லைனுக்கு ஒரு கொஞ்சம் தெரு ஒரு 10 தெரு வச்சு சப்ஜெக்டில் வச்சு கொடுத்துக்குறாங்க, ஸ்கீமில் வச்சு கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். மற்றது எதுவும் பண்ணல அவங்க.